பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து 2 முறை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நமக்கு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு பல் 4, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு ஊற வச்சதோடைய தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் அது கூடயே சேர்த்துக்கோங்க. பூண்டு பல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இது கூடவே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரிலீவ் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு கரண்டி அல்லது மற்ற நல்ல இந்த மாதிரி நசுத்தி விட்டுக்கோங்க. நல்லா பருப்பு மசிச்சிட்டேன். இப்போ வேற ஒரு பவுலில் இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி குக்கரில் சேர்த்து அதையும் கலந்துக்கோங்க. இதுக்கு உப்பு நம்ம இன்னும் சேர்க்கலை, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் சூடான பிறகு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே பருப்பில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சுவையான பருப்பு கடையல் ரெடி. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோட இந்த பருப்பு கடையில் கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.